அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 15. விடியும் பொழுது அத்தனை ரம்யமாய் இருந்தது விக்ரமுக்கு. இரவு முழுவதும் அவள் பார்வையின் தாக்கத்தில் தான் இருந்தான். அவள் நினைவே விடியும் பொழுது சந்தோஷமான மனநிலையை கொடுக்க, விடிந்ததும் ஜிம்முக்கு சென்றவன் மீண்டும் வந்து பார்க்கும் போதும் அவள் அறை கதவு திறக்கப்படாமல் இருந்தது. அவளை பார்க்க மனம் துடிக்க, இன்னும் எழுந்திருக்கலையா, சரியான கும்பகர்ணி என ரூமினுள் சென்றவன் தன் காலை வேலைகளை முடித்துவிட்டு வெளியில் பார்க்க மழை சற்று குறைந்திருந்தது. அந்த இதமான வானிலையை அனுபவித்தபடி தன் தோட்டத்தை சுற்றி வர முதலாய் தமிழை பார்த்த செடியின் அருகில் சென்றவன், இதில் அப்படி என்ன பார்த்திருப்பா என அவள் வந்து முதல் நாளை நினைத்து பார்த்தான். இந்த செடியின் அருகில் அவள் படுத்து முகர்ந்தது எல்லாம் ஞாபகம் வர, எதுவும் சாப்பிட்ற செடியா இருக்குமோ, இல்லைன்னா அப்படி பார்க்க மாட்டாளே என அதன் அருகில் நிற்க, ஆதி என்ற தமிழின் குரலில் திரும்பி பார்க்க அங்கே எப்போதும் போல் தன் தொலைதளு சுடிதாருடன் தமிழ் அவன் அருகில் வந்து கொண்டிருந்தாள். இவளுக்கு மட்டும் இப்படி ட்ரெஸ் எங்கிருந்து கிடைக்குதோ என அவளை பார்க்க, என்ன பண்ற என அவன் அருகில் தமிழும் வர, ஜஸ்ட் அ வாக், கிளைமேட் நல்லா இருக்கே அதான் என்றான் விக்ரம். நல்லா தான் இருக்கு என அவன் அருகில் இருக்கும் செடியை பார்த்து, இந்த செடியை பார்த்து தான் இங்கே வந்தேன் தெரியுமா என குடை போல் ஊதா கலரில் இருந்த பூவை காட்டி, இது லெதர் ஃப்ளவர், கிளிமாடிஸ்னு சொல்லுவாங்க என அதனை பற்றிய செய்திகளை சொல்லிக்கொண்டே போக, விக்ரம் அவள் கூறும் எதுவும் புரியாத போதும் அவள் விழிகள் காட்டும் பாவனையில் சொக்கித்தான் போனான். அவனை கலைப்பது போல அவன் கைபேசி செனுங்க நம்பரை பார்த்ததும், இவன் இருக்கானே என சற்று தள்ளி சென்று அட்டன் செய்து, யா சந்துரு, அண்ணா நீங்கள் சொன்ன கரெக்ஷன்ஸ் நான் ஃபார்வர்ட் பண்ணட்டுமா என்றான். யா டூ இட் என சந்திரவிடம் பதில் சொன்னாலும் அவன் பார்வை முழுதும் தமிழை மட்டுமே சுற்றி வர, இதை அறியாத தமிழோ அருகில் இருந்த தொட்டாஞ்சினிங்கே தன் ஸ்பரிசம் கொண்டு சுருங்க வைக்க முடியுமா என தீவிர ஆராய்ச்சியில் இருந்தாள். அதனை பார்த்த விக்ரமுக்கு அவள் செய்கை அத்தனை கவிதை நயமாய் இருக்க, சந்துரு பேசியதை நினைவில் கொள்ளாமல் அவள் செய்த அனைத்தையும் தன் போனில் சேமித்து கொண்டிருந்தான். வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்த சந்துரு விக்ரமின் பதில் இல்லாமல் போக, அண்ணா என அழைத்து பார்த்தான். விக்ரம் அவன் குரல் கேட்டதும், ச, இவன் இன்னும் லைன்ல தான் இருக்கானா என காதில் வைத்தவன், சொல்லுடா என கூற, என்ன சொல்லுடாவா, எல்லாம் ஓகே தானே என்றான். நீ சரி பார்த்துட்டு அனுப்பு என போனை கட் செய்யும் நேரம் பார்த்து, ஆதி என தமிழ் அழைக்க கட் செய்து அவள் அருகில் விரைந்தான் விக்ரம். போனை கட் செய்தாலும் சந்துருவின் மனது, என்னாச்சவருக்கு என ஒரு தடவை செக் பண்ண சொல்றாரு. அவன் இதுவரை பார்த்த விக்ரம் அவன் செய்த செயலை இன்னொருவர், ஏன் அவன் தந்தை என்றாலும் சரிபார்க்கும் அளவுக்கு விடமாட்டான். இன்று தன்னை போய் சரிபார்க்க சொல்கிறார் என்றால் என யோசிக்க, போனை கட் செய்யும் போதே இறுதியாய் அவன் கேட்ட பெண் குரல் வேறு மேலும் அவனை குழம்ப வைத்தது. கூட ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் தன்னிடம் சொல்ல என்ன தயக்கம்? இது ஒன்றும் விக்ரமுக்கு புதிது இல்லை எனும்போது தன்னிடம் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன என இன்னும் குழம்பி போனவன் இறுதியாக அவனை போய் பார்க்க வேண்டும் என முடிவு செய்து அதற்கான பணிகளை செய்ய விளைந்தான். ஆதி, ஷப்பா ஒய்யாரியோ என ஆரம்பித்தவன், ஏன் கத்துற என முடிக்க, இங்க வா, இந்த செடியை தொடு. அவன் தொட்டதும் அது சுருங்க, வாவ் ஃபென்டாஸ்டிக் என மீண்டும் தொட, அவன் கையை தட்டிவிட்டு, உடனே ஆகாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு என்றாள் தமிழ். ஓ, என்ன ஓ, ஆமா இது கூட உனக்கு தெரியாதா என்றாள். என தன் தோள்களை குலுக்கியவன் சற்று முன்னால் செல்ல, ஏன்னா நான் இங்கே வளரல, ஐ எம் brought up in லண்டன், என்னோட ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே அங்கே தான் என சற்று முன்னால் செல்ல, இப்போதுதான் தமிழ் தான் இருக்கும் வீட்டை நிமிர்ந்து பார்த்தாள். சற்று அரண்மனை போல இருந்த வீட்டை பார்த்து, அப்போ நீ இல்லை, நீங்கள் பெரிய பணக்காரரா, இந்த வீடு உங்களோடதா என தடுமாறி முடிக்க, விக்ரம் ஆமாம் என சொல்ல வாய் திறந்தவன் அவள் கண்களில் இருந்த ஏதோ ஒரு பரிதவிப்பு அவனை சொல்ல விடாமல் செய்ய, இல்லை, இட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச் நான் இங்கே வந்தேன். ஓ அப்படியா, அப்போ நீ என்ன மாதிரி ஓசிக்கேசா, அப்போ ஓகே என என சிரித்து வைக்க, ஏன் என்னோட வீடுன்னு இருக்க மாட்டியா என்ன என்றான் புருவம் உயர்த்தி. இது உன் வீடா இருக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரியும் என்றாள். எப்படி? பின்ன பெரிய பணக்காரனா இருந்தா சமைக்க துவைக்க தோட்டம் வாட்ச்மேன்னு சும்மா பந்தாவா இருந்திருக்க மாட்டேன். உனக்கு தெரியுமா,
நீ என் பக்கத்துல நின்னதோ நீயும் என்ன மாதிரி மழைக்கு ஒதுங்கியிருக்கேன்னு தான் நினைச்சேன். அப்புறமா நீ பேசினதுக்கு அப்புறம்தான் நீ இந்த வீட்டு ஆளுன்னு எனக்கு தோணுச்சு தெரியுமா என்றாள். விக்ரம் அவள் சொல்ல கேட்டவன், அப்போ அவ பயந்து போய் என்னை பார்க்கலையா? நாம தான் தப்பா நினைச்சிட்டோமா என்ன நினைத்து கொண்டே அப்புறம் என்றான். நான் என்ன கதையா சொல்றேன் போட்டு கேட்குற என அவள் கூறும்போதே மழை மெதுவாக பெய்ய ஆரம்பிக்க நடந்து கொண்டிருந்தவன் சற்று நிதானிக்க, ஏன் ஓடுற, என்ஜாய் த ரெயின் என அவளை தடுத்தான். இதை மட்டும் என் அப்பத்தா பார்க்கணும், உலக்கைய கொண்டு அடிக்கும். 7 கழுத வயசுல உனக்கு மழையில என்ன ஆட்டம்னு என்றாள் ஓடியபடி. நான் அதை பார்க்கணும் என்றான் சிரித்து கொண்டே. எதை, நான் ஆடி வாங்குறதையா? யோ வெள்ளை பணியாரம், இந்த பூனை கண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு லொல்ல பாரு. இது எல்லாம் என்ன லாங்குவேஜ், பட் இன்ட்ரெஸ்டிங். அவள் பேசி முடியும் முன்னே மழை வலுக்க இருவரும் உள்ளே ஓடி வரும்போதே அவள் கால் சற்று வழுக்கிவிட அதில் விழப்போனவள் சமாளித்து மீண்டும் எழுந்து வர அவள் மெதுவாய் வந்ததை பார்த்தவன், வாட் ஹேப்பன்? ஒன்றும் இல்லை, யானைக்கும் அடிசருக்கும், அதுதான் ஹேப்பன், போதுமா என கோபமாய் உள்ளே செல்ல, என்னாச்சு அவளுக்கு என்பதை போல் பார்த்தவன் ரூமினுள் சென்றான். உள்ளே வந்தவன் மழையின் தாக்கத்தில் உடை நனைந்திருக்க உடை மாற்ற எண்ணி சட்டையை அவிழ்க்க, அம்மா என்ற தமிழின் சத்தத்தை கேட்டவன் இவனோட என விரைந்து அவள் அறை நோக்கி ஓடினான். அங்கே தமிழ் நன்றாக விழுந்திருந்தாள். அவள் கண்கள் வலியால் மூடியிருக்க கண்ணீர் மட்டும் அவள் கன்னத்தில் வழிந்தோடியது. வாட் ஹேப்பன் என அவளிடம் பதற்றமாய் கேட்க, இந்த நேரத்தில் இங்கிலீஷ் தான் துறைக்கு என அவளை பார்த்து முறைத்தபடி எழப்போக முடியாமல் மீண்டும் விழுந்தாள். ஸ்டாப் இட் என அவளை பூக்குவியலாய் கையில் ஏந்தவும் அவள் குண்டு கண்ணங்கள் அவன் வெற்று மார்பில் உரசியது. அதை அவன் உணர்ந்து கொண்டாலும் அவளை கவனமாய் மெத்தையில் வைக்க விக்ரம் அவளை மெத்தையில் வைத்ததை உணர்ந்து கொண்டவளால் அவன் ஸ்பரிசத்திலிருந்து வெளிவர முடியாமல் போக அவள் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். பெண் அவளின் நிலையை அறியாதவனோ, ஒரு ஓகே, எப்படி விழுந்த என திரும்பி பார்க்க அவள் ரூமின் பால்கனி கதவுக்கும் உள்ளே இருந்த ஜன்னலுக்கும் கயிறு போல ஒன்று கட்டி அதில் நனைந்த துணிகளை போட்டு வைத்திருக்க அதிலிருந்து கிரானைட்டில் பட்ட ஈரத்தின் உதவியால் தான் இவள் விழுந்திருக்க கூடும் என சரியாக யூகித்தான். நீ பண்ணுன வேலை, இதை யாராச்சும் ரூமுக்குள்ளே போய் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நீ ட்ரையரில் போட வேண்டியதானே, ஒரு மேட் என திட்டிக்கொண்டே போக அதுவரை அமைதியாய் இருந்தவள், ஏன் எங்கள் ஊரில் எல்லாம் மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தான் குடி கட்டுவோம் என மீண்டும் அவள் வெளிகளை இறுக்கி மூட, இவளுக்கு என்ன ஆச்சு என யோசித்து கொண்டே அவளை பார்க்க அப்போதுதான் அவளிடம் உள்ள மாற்றத்தை கவனித்தான். அடர் பச்சை நிறத்தில் அவள் அணிந்திருந்த புடவை அவளுக்கு கச்சிதமாய் பொருந்தியிருக்க தலை குளித்ததால் துண்டோடு அவள் தலையை இறுக்கி கட்டியிருந்தாள். அவன் தூக்கியதால் அங்கங்கே சற்று விலகிய புடவை அவள் இடையை காண்பிக்க அந்த குளிர் பருவத்திலும் வியர்வை வழிந்தோட இருந்தவளை பார்த்தவன் மெதுவாய் அவளையும் தாண்டி அவள் பின்னால் இருந்த ஜன்னலை திறந்துவிட்டு அவளை பார்த்தான். தமிழ் 2 கண்கள் பொத்திய நிலையிலேயே இருக்க திடீரென காற்று மோதியதால் அவள் ஜிமிக்கி ஆடவும் விக்ரமின் கண்கள் அவளை சுவாரஸ்யமாய் ஆராய்ந்தது. அவள் அருகில் செல்ல மனம் துடித்தாலும் எப்போதும் அவனுடன் பேசும் கண்களை பார்க்க தோன்ற அவள் காதின் அருகில் சென்று சற்று மென்மையாய், இப்போ எதுக்கு கண்ணை மூடியிருக்க என்றான். இன்னும் அவன் தூக்கியதால் உண்டான சிலிர்ப்பில் இருந்து வெளிவராமல் இருந்தவள் அருகில் அவன் குரல் கேட்டதும் திடுக்கிட்டு விழிக்க அருகில் புன்னகை மன்னனாய் விக்ரம் புருவமுயர்த்தி சிரித்து கொண்டிருந்தான். அவள் மாநிற கண்ணங்கள் மேலும் சிவக்கவும் தன்னை மறந்த நிலையில், அழகிடி நீ என விக்ரம் ரசனையாய் சொல்ல அவனின் டி என்ற அழைப்பில் மேலும் விழித்தவள், இப்ப என்ன சொன்னீங்க? நத்திங் என தன் தோளை குலுக்க அவனை பார்த்தவள் மீண்டும் கண்களை மூடி, இப்படித்தான் ஒரு பொம்பளை புள்ள முன்னாடி வாரதா? வாட், எப்படி என தன்னை பார்த்தவன் எதுவும் வித்தியாசமாக தோன்றாமல் இருக்க, என்ன வாட்டு, மேல சட்டை கூட இல்லாம கருமம் என தலையில் அடித்து கொண்டாள். அவள் பாவனையில் சிரித்தவன், ஓய் ஐ வேர் ஷார்ட்ஸ் என கண்ணடித்து கூற, போதும் போங்க என கூறியவள் கண்களை மூடியிருக்க சிறிது நேரம் எந்த ஆரவமும் இன்றி போகவும் அவன் சென்று இருப்பான் என்று நினைத்தவள் மெதுவாய் கண்கள் திறந்து பார்த்தாள். நேரெதிர் திசையில் அவன் இல்லாமல் போக அவன் சென்று விட்டான் என நினைத்தவள் ஆழ்ந்த மூச்சை விட்டு இறங்கி தன் புடவையை சரி செய்து கொண்டே நிமிர்ந்து பார்க்க எதிர் திசையில் குறும்பு கண்ணனாய் விக்ரம் கண்கள் மின்ன நின்று கொண்டிருந்தான். நீங்க போகலையா? இப்போ நான் போறேன் என கண்ணடித்து அவ்விடம் விட்டு நகர்ந்தான். விக்ரம் சென்றாலும் அதே இடத்தில் தமிழின் கால்கள் வேரூன்றி போய் நின்று கொண்டிருந்தாள். அவன் கைகள் பட்டதால் உண்டான குறுகுறுப்பு அவளிடையில் இன்னும் இருப்பதாய் தோன்ற மெதுவாய் அதனை தொட்டு பார்த்தாள்.
அவள் கன்னங்களையும் தடவி பார்க்க இதழ்கள் தானாய் விரிந்தது. அவள் சொன்ன பின்னும் போகாமல் அவன் செய்த குறும்பை நினைத்தவள், இந்த வெள்ளை பணியாரத்துக்கு உள்ள அலும்பு பத்தியா? சொன்னதும் போகாம நின்று பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டு போகுது. ஆனாலும் இந்த பூனை கண்ணில் ஏதோ ஒன்று இருக்கு என சிரித்தவள் அவனின் சிக்ஸ் பேக்கை நினைத்து, அது என்ன உடம்பா இல்லை பழனி படிக்கட்டா இருக்குமா என தீவிர ஆராய்ச்சியில் இறங்கினாள். தன் எண்ணம் போன போக்கை நினைத்து, அச்சோ தமிழு, இது என்ன நினைப்படி, தப்பு தப்பு என வாயில் போட்டு கொண்டவள், ஒரு ஆம்பளை பிள்ளைய போய் அப்படி பார்த்தது இல்லாம இப்படி இதை பத்தியவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என தன்னை கடிவாளம் போட்டு நிறுத்தி கொண்டாள். அவளை விட்டு வந்த விக்ரம் தான் அவள் செய்த ஆர்ப்பாட்டத்தை நினைத்து கண்ணீர் வர சிரித்து கொண்டிருந்தான். ஓ மை டார்க் சாக்லேட், நீ இவ்வளோ ஸ்வீட்டா இருப்பியா என புடவையில் அவள் இருந்த நிலையை நினைத்து கொண்டவனின் மனது உள்ளேயே ஒரு குத்தாட்டம் போட ஒற்றை கண்ணை மூடி அவனை பார்த்ததை நினைத்து பார்த்தவன், ஏ ரவுடி, அது என்னடி ஒத்த கண்ணில் பார்க்கறது, நீ சரியான 420 என அவன் உல்லாசமாய் சிரித்தபடி கட்டிலில் அமர்ந்தான். அவனையும் மீறி வந்த டி என்ற அழைப்பு அவன் உரிமையை அவனுக்கே விளக்கி சொன்னது. நாம எப்படி டீன்னு கூப்பிட்டோம்? சில முறை சந்துரு அவன் மனைவியை டி என்று அழைத்து கேட்டிருக்கிறான். அப்போதெல்லாம் அதில் தெரிந்த உரிமை உணர்வை எண்ணிக்கொள்வான். அதன் தாக்கமே போல என சிரித்து கொண்டான். ஆமாடி, என்னோட டார்க் சாக்லேட் என எண்ணங்கள் முழுவதும் தமிழை சுற்றியே இருக்க நேரத்தை பார்த்தவன், ஓ மை காட், இவ்வளோ நேரமா இப்படி உட்கார்ந்திருந்தோம் என நிமிர்ந்து பார்க்க தமிழ் கிச்சனில் புகுவது சிசிடிவி வழியாய் தெரிந்தது. அதான, என்னடா என்ன பூனைக்குட்டி வெளியில வரலையேன்னு பார்த்தேன் என சிரித்து கொண்டவன் மெதுவாய் தன் ரூம் கதவினை திறந்து அவளை பார்த்து கொண்டே தன் இரு கைகளை கட்டிய நிலையில் கதவினில் சாய்ந்து நின்றான். கிச்சன் உள்ளே சென்றவள், இது என்ன, எங்க பார்த்தாலும் அவங்க நிக்கிற மாதிரி இருக்கு, ச்ச என்ன நினைப்புது என அவனை நினைத்து தனக்குள்ளேயே புலம்பியபடி காஃபி போட அனைத்தையும் தயார் செய்தாள். எப்போதும் சிறுபெண் என தன் மனதுக்கு சொல்லிக் கொள்பவனால் இன்று அவளை புடவையில் பார்த்த பின் அந்த வார்த்தையை கூற முடியாமல் போக தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து அவள் இடைவரை நீண்ட கூந்தலை அடியில் மட்டும் சிறு முடிச்சிட்டு தன் குசுவத்தை முன்னால் எடுத்து சொருகி தன் போக்குக்கு புலம்பியவளை பார்த்தவனின் கண்கள் அவளை ரசனையாய் தொட்டு மேல அவள் அருகில் சென்றான். அவனின் காலடி ஓசையிலேயே அவன் வருவது புரிந்தவள் என்ன செய்வது என புரியாமல் அடுப்பில் இருந்த பாத்திரத்தை வெறும் கையுடன் இறக்க அவளை பார்த்தபடி வந்தவன் அவள் செய்ய போகும் செயலை உணர்ந்து, ஏ வாட் ஆர் யூ என கூறும் முன்பே பாத்திரத்தை தொட்டு அதன் சூடு தாங்காமல் ஆதி என தன்னையும் மீறி கத்தி கீழே போட்டிருக்க அவளின் அழைப்பில் தன்னிலை மறந்து நொடி நேரம் நின்றவன் பின் சுதாரித்து அவளிடம் விரைந்தான். அவள் கைகளை பார்க்க அது அங்கு சிவந்து போயிருந்தது. அவனை பார்த்து கொண்டே, ரொம்ப எரியுது என கண்களில் கண்ணீருடன் சொல்ல விக்ரம் ஐஸ் கட்டிகளை அவள் கைகள் மீது வைத்தவன் மெதுவாய் தடவி கொடுத்தான். இன்னும் ரொம்ப எரியுதா என கேட்க, என தன் தலையினை ஆட்ட ரூமினுள் சென்று ஆயின்மெண்ட் கொண்டு வந்து தடவி விட்டவன், இன்னுமா எரியுது, ஏண்டி இப்படி பண்ற என கலங்கிய கண்களுடன் கேட்டவனை வெளியகல பார்க்க அவள் கண்களில் எதனை உணர்ந்தானோ அதுவரை இருந்த தயக்கம் நீங்கி அவளை மார்போடு இறுக அணைத்தான். அவளுக்கும் அதன் இதம் தேவைப்பட்டது போலும். இன்னும் அவனுள் ஆழமாய் புதைந்தாள். சிறிது நேரத்தில் அவள் கைகளில் மீண்டும் எரிச்சல் துவங்கும் போதுதான் தமிழ் சுயம் உணர்ந்து நிமிர்ந்து பார்க்க விக்ரம் அவளை அணைத்த நிலையிலேயே நின்று இருந்தான். தமிழ் வேகமாய் அவனை தள்ளிவிட விக்ரம் சற்று தடுமாறி நின்றவன், ஏய் என்னாச்சு உனக்கு? தமிழுக்கு வார்த்தைகள் தடுமாறி, நீங்க ஏன் இப்படி என ஆரம்பித்தவள் அழுகையில் முடிக்க, ஏன் என்னாச்சு, திரும்பி கை எறிதா என அவள் கையை பிடிக்க வர அவன் அருகில் வரும்போதே அவள் 2 அடி தள்ளி போய் சுவரில் இடித்தபடி நின்றாள். வாட் ஹேப்பன் யூ ஸ்டூபிட், எதுக்கு அழற? ஏன் உங்களுக்கு தெரியாதா? விக்ரமுக்கு ஒன்றும் புரியாமல், சீரியஸ்லி ஐ டோன்ட் ஹாவ் பேஷன்ஸ். அதுவும் நீ அழுகிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நீ உன் வாயை திறந்து சொல்லிடு, என்னை இரிட்டேட் பண்ணாத என்றான் கோபமாய். அவன் பேசியதை கேட்டவள், இப்படிதான் தனியாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணுவீங்களா? அப்போ என்னன்னா சட்டை இல்லாமல் வர்றது, கண்ணடிக்கிறது, இப்போ விக்ரம் அவளின் கேள்வியில் கடையோரு சிரிப்புடன், இப்போ கமான் பேபி சொல்லுடி என தன் புருவம் உயர்த்தி சிரிக்க அவன் சொன்னதை கேட்டவள் அவன் கேலியில் கோபம் கொண்டு வேகமாய் எட்டு வைத்து வைக்க காலையில் விழுந்ததால் கால்கள் அவள் பேச்சை கேட்காமல் போக விழப்போனவளை கையில் ஏந்தி இருந்தான். விடுங்க, நான் போவேன் என்றாள். இப்போ ஒழுங்கா இருந்தா உன் ரூம்ல விடுவேன், இல்லனா என் ரூமுக்கு தூக்கிட்டு போவேன், சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என்றான் அமர்த்தலாய். அவன் பதிலில் கண்களை உருட்டி உருட்டி பார்த்தவள் பேசாமல் வாயை மூட, தட்ஸ் பெட்டர்
என ரூமில் விட்டவன் காயத்தை பார்க்க அவள் கையை பிடிக்க வர தமிழ் வேகமாய் தன் கையை பின்னால் இழுக்க விடாப்பிடியாய் அவள் கையை பிடித்து பார்க்க கைகளில் அங்கங்கே கொப்பளங்கள் வந்திருந்தது. ஓ காட், பாருடி இடியட், உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் என அவள் கையை ஊத அவளின் கைகளின் எரிச்சலுக்கு அது இதமளிக்கவும் தன் கண்களை மூடிக்கொண்டாள். நிமிர்ந்து பார்த்தவன் சிரித்து கொண்டு மீண்டும் மோத சற்று நேரத்தில் நிலைமை உணர்ந்து அவள் கைகளை பின்னால் இழுத்து கொண்டு கோபமாய் அவனை பார்த்தாள். விக்ரம் சிரித்து கொண்டே, அப்படி பார்க்காதடே, பயமா இருக்கு என கண் சமிட்ட அதுவரை பொறுமையாய் இருந்தவள், ஏன் என்னை பார்த்தா எப்படி தோணுது? இப்ப என்ன எப்ப பார்த்தாலும் கண்ணடிக்கிறது? உன்னை பார்த்தா கண்ணடிக்கட்டுமா? இன்னும் என்னென்னமோ பண்ண தோணுதுடே என கிறக்கமாய் சொல்ல, அது என்ன எப்ப பார்த்தாலும் டீ போட்டு பேசுறது எனக்கு பிடிக்காது. என கட்டிக்க போறவங்களை தவிர யாரும் அப்படி கூப்பிடக்கூடாது என கோபமாய் சொல்லி முடித்தாள். ஆஹா, அப்படியா? அன்னைக்கு நீ பேசுறப்ப யாரது? தட் உன் மாமா பையன். வாட் இஸ் ஹிஸ் நேம்? வாட் எவர், அவன் சொன்னானே என தன் புருவத்தை உயர்த்த அவன் கோபமுகத்தில் சற்று பயந்தவள் பின் நிதானித்து, ஆமா அப்படித்தான், பிரகாஷ் என்னோட அத்தை பையன், அவன் கூப்பிடலாம், நீங்க சொல்லக்கூடாது என முடித்தாள். அவள் சொன்ன பதிலில் கோபத்தின் உச்சியில் சென்றவன், தென் கீப் இன் யோர் மைண்ட், நான் இனிமே உன்னை அப்படித்தான் கூப்பிடுவேன், புரியுதா என சற்று இடைவேளை விட்டு டி என முடித்து அவள் பதிலை எதிர்பார்க்காமல் கதவனை அடித்து சாத்தியபடி வெளியில் சென்றான். விக்ரம் கோபமாய் வெளியில் சென்றதும் கண்களில் கண்ணீர் வழிய, இது என்ன புது குழப்பம்? தன் குடும்பத்தையும் மறந்து அவனின் கோபம் தன்னை ஏன் இவ்வளவு பாதிக்குது? இது எந்த மாதிரியான உணர்வு என புரியாமல் அவன் சாத்தி சென்ற கதவனை பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.